என் கையை கதிரைகளை வைக்க சொல்லி போட்டு என் அண்ணனை அமர்த்தி அண்ணனை கொண்டு அமர்த்த சொல்லி என் தம்பியாரை கொண்டு அமர்த்த சொல்லி நான் ஐயோ ஐயோண்டு காத்துருவேன். வேணும் அவங்கள அமர்த்த மாட்டேன்னா அவங்களுக்கு அடி விட அவங்களும் போட்டு இறுக்கி கொண்டு அமர்த்தி இந்த பெரும்புரல் எனக்கு காலில் இந்த இதில் புண் வந்துட்டு வேணும் அவங்களே அடியை அடிக்க போட்டு வேணும் அவங்களை கொண்டு அங்கே போட்டாச்சு இந்த இடத்துல வேலையை ஏற்றியாச்சு. உங்களை 90ஆம் ஆண்டில் கொண்டு போனவங்க எவ்வளவு காலம் அங்கே வச்சிருந்தாங்க துணுக்காயில்? அங்கே 2 வருஷம் உங்களை வச்சிருந்தாங்க. உங்களோட சேர்த்து 2 உங்களோட சகோதரங்களையும் கொண்டு போனவங்க. 2 வருஷமா அந்த சித்திரவாதிகள் என்ன மாதிரி? சித்திரவாதி என்றால் நாங்கள் இறைச்சி கடையை கொண்டு போனால் ஆனால் எங்களுக்கு காலில் விலங்குதான் தைக்கல் வந்து நிற்கும். அங்கே ஒருவர் காலை கையை பிடிப்பார், இங்கே ஒருவர் காலை பிடிப்பார். ஓராட்டி போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா எறிவாங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்து அப்படித்தான் ஏற்றி கொண்டாங்க டிப்பர் பண்ணுவாங்க. அதுவும் வெயில் புழுதிக்கல கொண்டே அப்படி காவத்தை கொட்டி போட்டு டப்புன்னு குப்புரை பாடுங்கன்னு சொல்லுவாங்க. குப்புரை பண்ணால் மணல் சூட்டுக்கு அப்படி இருக்கும். அப்படி தான் எங்களை கதை போட்டு எங்களுக்கு மேலே ஏறி ஓடுவாங்க. அப்படி ஏறி ஓடி போட்டு பின்ன இருட்டு வாங்க இருக்க கொண்டே போட்டுருவாங்க. இருட்டு வாங்குறா அதுக்குள்ளே டொய்லெட் மனம் அதுக்கு உலகப்பட்டு தான் அதுக்கு டொய்லெட் இருக்க அந்த கிடங்குக்குள்ளே இருப்பாங்க. அது பிறகுதான் கூப்பிட்டு விசாரணை நடக்கும். கட்படுத்தினியோ காட்டி கொடுத்தனியோ எங்களை எத்தனை பேரை காட்டி கொடுத்தனி அப்படின்றலாம் உண்மையை கேட்க. ஆனால் சொல்லணும் உண்மையில் சொல்லாட்டா அங்கே சரி இருந்த பாடு இல்லை. அடி சுற்றுவா தாங்கலாம். அதோட மூக்குள்ளே சீலை துண்டை போடுவாங்க. போட்டு சட்டியால் தண்ணி ஊற்றுவாங்க. அதை கூட இல்லைன்னா கட்டையை போட்டு விட்டுவாங்க காலில் இங்கே குந்தில் இப்படி காலில் இங்கே விலங்கு இந்த காலை இங்கே ஆகட்டுவாங்க. இல்லை அப்படியும் ஆகட்டினா காலை உடுக்கி போட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய குத்தியை போடுவாங்க. போட்டு உருட்டுண்டா அந்த கால் சில காலெல்லாம் புழு பிடிச்சி போச்சு. அப்படி சில காலை என்ன செய்யறேன்? காலை பெரிய உரல் குத்தி மாதிரி குத்தியோ அந்த குத்தியை எங்கட அந்த கால் முன்னு போட்டு அந்த படுக்க வச்சுட்டோம். நிமிந்து மல்லாக்கா நீங்க படுக்கணும். நிர்வாணமாவா உடுப்பே இல்லை, எல்லாரும் நிர்வாணம் தான். ஓகே, மல்லாக்கா படுக்க வச்சுட்டு பெரிய கட்டையை தூக்கி காலில் போடுவாங்க. உண்மையை சொல்லு, பெரிய குத்தியை தூக்கி எங்க முழங்காலுக்கு கீழே போட்டுட்டு உண்மையை சொல்லுன்னு சொன்னா உண்மையை சொல்றது. ஆனால் போட்டு அந்த கட்டைக்கு மேலே அவங்களுக்கு ஏறி இப்படி அந்த இதில் போட்டு உருட்டுற அம்மியை போட்டு உருட்டுற மாதிரி எங்களை அந்த கட்டையை போட்டு மேலே ஏறி நின்று விட்டுவாங்க. அவரும் மேலே ஏறி நின்று அப்போ முடிஞ்சு போடும். காலெல்லாம் முடிஞ்சு காலெல்லாம் புண்ணா போயிடும். காலில் இருந்து துடை வரைக்குமா இல்லாட்டி துடைக்கு மேலே முழங்காலுக்கு அப்படி மேலே ஏறி மேலே அவரும் ஏறி நிற்பார். கட்டைக்கு மேலே சொன்னா ஐயோ ஐயோன்னு கத்துறதான் மேலே அத்தி போட்டு பெண் அப்படி இல்லைன்னு சொன்னா பெண் 2 காலையும் ஆட்டுவாங்க. 2 காலையும் பெண் திருப்பி விலங்குல இஞ்சால ஆட்டி காட்டுவாங்க. ஆட்டி போட்டு இந்த கையை இஞ்சால ஊக்கு மாதிரி அடிக்கிறது. அந்த காலையும் பிரிச்சு கையாட்டி போட்டு அரக்கஞ்சடியை எடுப்பாங்க. சட்டியில தண்ணி மூஞ்சில தண்ணி ஊற்றுவாங்க. மூக்குல ஊற்றுவாங்க. மூக்கு ஊற்று உண்மை சொல்லுன்னா நாங்கள் திணற தானே வேணும். அப்போ சொல்லத்தானே என்னண்டா நீ செய்தேன்டா செய்யாதேன்னு செய்யதான் சொல்லுவேன். அப்படிலாம் சொன்னேன். ஆனால் உத்தரையும் நான் காட்டி கொடுக்கல. அவங்க இயக்கத்தில் உத்தின நான் இருந்தேன் காட்டி கொடுக்கல. ஆனால் சொன்னேன் நான் காட்டி கொடுத்தேன் அடி சித்திர தாங்கலாம் சொன்னேன். அப்போ இந்தியன் ராணுவம் வந்துட்டு அப்போ நீ அவங்களுக்கு காட்டி கொடுத்தீங்க நான் காட்டி கொடுத்தேன். அதெல்லாம் பொய் சொல்லலாம் பொய்யன்னு திருப்பி நான் உண்மையை சொன்னேன். இன்னொரு விசாரணையில் கூப்பிட்டுவாங்க. இருக்க வச்சுட்டு நாங்கள் விசாரணை கேட்டாங்க. வாழ்ந்தா ஒரு கட்டை பொடியும் தான் ஒரு 17-18 வயது பொடியும். இது அடினா கண்ணை பொத்தி அடின்னு அடிச்சு நான் கேட்டேன். எத்தனை பேரை கற்பழிச்சேன்னு நான் 10 பேரை கிட்ட கற்பழிச்சேன். நான் அப்படிலாம் சொன்னேன். இயக்கத்தில் எத்தனை பேரை காட்டிக்கிறேன் நான் 3 பேரை காட்டி கொடுத்துருவேன். அப்பயும் சொன்னேன். அண்ணியாக்கா தம்பியாக இருக்கான்னு நம்பிக்கை நாவையில் கேட்டு பாருங்க. குடும்பத்துக்குன்னா நல்ல புள்ள அப்படியாது நான் சவரங்களுக்கு இதையும் கேட்டு பாருங்கன்னு சொல்லு. ஏன்னா அண்ணியாக்களை எல்லாம் தம்பியாக்களை வந்தேன். இந்த கதிரை இரும்பு கதிரை அந்த பள்ளிக்கூட கதிரையெல்லாம் வந்தால் நாங்கள் விசாரணை செய்கிற இரும்பு கதிரான அது. என் கையை கதிரைகளை வைக்க சொல்லி போட்டு என் அண்ணனை அமர்த்தி அண்ணனை கொண்டு அமர்த்த சொல்லி என் தம்பியாரை கொண்டு அமர்த்த சொல்லி நான் ஐயோ ஐயோண்டு காத்துருவேன். வேணும் அவங்கள அமர்த்த மாட்டேன்னா அவங்களுக்கு அடி விட அவங்களும் போட்டு இறுக்கி கொண்டு அமர்த்தி இந்த பெரும்புரல் எனக்கு காலில் இந்த இதில் புண் வந்துட்டு வேணும் அவங்களே அடிக்க போட்டு வேணும் அவங்களை கொண்டு அங்கே போட்டாச்சு. இந்த இடத்துல வேலையை ஏற்றியாச்சு. இறுதி போட்டு இன்னொரு பெரியவர் வந்தார்.
என்னடா கொப்பில் இப்படி எல்லாம் கிடக்கு என்ன அப்படியெல்லாம் செய்யணும் என்ன கேட்கணும் நான் செய்யலை. ஆனால் இவர் அடியின் சித்திரவை தாங்கினா தான் எல்லாம் இப்படி நான் சொன்னான்னு சொல்லு வேண்டு அவரை கூப்பிட்டா நல்ல வெள்ளு வெளுத்தாங்க. வெளுத்து போட்டு போய் அவரை விட்டு திருப்பி நல்ல காலம் அதில் எல்லாம் வெட்டி போட்டாங்க. அந்த அப்படியெல்லாம் நான் செய்யலை இல்லைன்னு சொல்லி அந்த இதை மறைச்சி விட்டாங்க. வேற சித்திரவதையை வேற என்ன மாதிரியான சித்திரவதைகள் நீங்கள் கண்டனீங்களாங்க? உங்களுக்கு வேற என்ன மாதிரியான? அவங்க கதைச்சாலே பிரச்சனை. அவங்க ஜெயிலுக்கு கண்ணால் காய்க்கிற ஆக்களும் இருக்கிறது. இப்படித்தான் பிரச்சனை அப்படி சொல்லு இப்படி சொல்லி கண்ணால் காய்ச்சாலும் அதையும் கண்டு ஆட்டித்தாங்க. அதையும் வந்து குனிஞ்சு நிற்க சொல்லுவாங்க. குனிஞ்சு நிற்க சொல்லி போட்டு பின்னால் வந்து ஒரு தள்ளுனா இப்போ மூஞ்சி குத்தனா விழுவாங்க. அது நிலம் இழுக்காத இதில் விழுந்தா இப்படி இருக்கும். மோட்டர் சைக்கிளில் விழுந்தா காயங்கள் அப்படி தேவைப்பட்டு வரும். அதே மாதிரி எல்லாம் அப்படி கிடந்தது. முகமெல்லாம் அப்படி காயப்பட்டு கிடந்தது. அப்போ இப்படி நீங்கள் செய்கிறத விட ஒரு சுட்டு கொள்ளான்னு நாங்கள் கேட்டோம். அப்போ இப்போ இன்னொரு பெரியவன் வந்து அவருக்கு பென்ஷன் கொடுத்தேன். என்ன அப்படி செய்யணும்னு சொல்லி அவருக்கு இப்படி பேருந்து பென்ஷன் கொடுத்தது அவருக்கு. அப்படி சரியான சித்திரவதை. சூடு வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாக வந்துட்டு சில பேர் எங்களுக்கு சொன்னவங்க கம்பியால் சூடு துடையிலையால் முதுகிலையெல்லாம் சூடு வைப்பாங்களாம் விசாரணை செய்ய. காஞ்சோண்டியில் இருக்குது அதனால கொண்டு வந்து நிர்வாணமாக்கி போட்டு அடிப்பாங்களாம். அப்புறம் கம்பி முள்ளு கம்பியை தடியில் சுற்றி பச்சை மட்டையில் முள்ளு கம்பியால் அடித்து போட்டு மூளைகாயல் உப்பு தூள்கள் எல்லாம் போட்டு நிப்பாட்டுவாங்களாம். அந்த பங்கர்கள் இருட்டு பங்கர் அதுக்குள்ள கொண்டு அதுகளுக்கெல்லாம் நடந்திருக்கு போடுவாங்களாம். அதுகளுக்கு இனிலண்ட ஆக்களை கொண்டு அந்த கிடங்கு நீங்கள் கேட்குறது சரி. அந்த கிடங்குகள்லாம் சரியான சித்திரவதையில் நடந்திருக்கு. இந்த எண்ணெயெல்லாம் சொன்னா அந்த ஒரு கிடங்கு பெரிய கிடங்கு. அந்த கிடங்குல சுற்றி வர தான் எல்லாம் இருந்தது. சொன்ன அப்பா கண்டாரோ வேண்டிய அப்பா கண்ட அவரும் இங்கோட அந்த கிடங்குலாம் இருந்தது. கிடங்குல சுற்றி வர எல்லாம் இருப்போம். தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை. டொய்லெட் வந்தாலும் இருக்கலாது. சொப்பின்னா தருவாங்க. பீச்சி போட்டு அப்படியே தண்ணியும் இல்லை. அப்படியே என்ன செல்றது அப்படியே கொலையிட வேண்டியான் வந்து அவங்க முடிய டொய்லெட்டு போவாங்க. அப்படி போய்தான் கயிறை போடுவாங்க. போட்டால் இப்போ அந்த கயிற்றுலேருந்து ஏறி ஷாப்பிங் பேக்கும் அப்படின்னு கீழே போடும். ஷாப்பிங் பேக்கும் என்னத்தை காய்க்கிறேன் அதே இடத்துலாம் அந்த டொய்லெட்டு போயிட்டு வந்தால் அந்த கிடங்கெல்லாம் இருக்க வேண்டியது. ஒன்றும் செய்யலாது. ஆனால் சித்திரவதை அங்கே நடந்தது. நீங்க இருந்த காலத்துல சாதாரண எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு அண்ணளவா அதுக்குள்ள உங்களோட இருந்த நீங்க கண்டிருப்பீங்க? எத்தனை பேரா இருந்திருக்கு? இந்த அப்பா ரொடியால் கொண்டு வந்து இறக்கின வச்சியா அந்த கையில் பார்த்தோன்னே இங்கே எனக்கே பயம் வந்துட்டு. அதுவும் சாமத்தில் என்னை கொண்டு இறக்குனது எங்களை பார்த்தா இந்த நீல காய்ச்சிட்டு ரெயின் சோப்ஸ்லாம் நான் சொல்கிறது அந்த உடுப்போலாம் இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே பயம் வந்துட்டு. எனக்கு பார்த்தா என்ன முட்டையை அடிக்குது. அவைக்கு ஒரு சைட்டால் வெளியே அடிச்சு கொடுத்து அங்கே போய் அம்மாள் பத்திரத்தில் கிடக்குறாங்க. குளிப்பு முழுக்கள் இல்லை, தண்ணி இல்லை, குளிப்பு முழுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இருந்துட்டு இப்போ இருக்கா குளிக்க வாக்கா விடுவாங்க. அதுவும் செகண்ட் படி தான் விடுவாங்க குளிக்க. என்ன எல்லாருக்கும் நீல காய்ச்சிட்டு கொடுப்பாங்க. நீல காய்ச்சிட்டான் மேலே ஒன்றும் இல்லை. மேலே விடுவாங்க வெறும் மேலோடான். எத்தனை பேர் நீங்க சும்மா சாதாரணமாக வச்சிருந்துருப்பாங்க? அதுக்கு முஸ்லீம் ஞாபக பேர் முஸ்லீம் ஆக்களை மாதிரி எங்களுடைய ஆக்களை கொண்டாந்து அதில் 2750 பேர்கிட்ட வச்சிருந்தவங்க. 2750 பேர். அதுக்கு மேலேயும் இருக்கலாமா? ஓ ஆனால் கோவில்களில் இருந்த பார்த்தா தான் நான் சொல்லுவேன் 2750 பேர். அங்கே பங்கர்கள் அரம்புரமான பங்கர்கள் கிடங்கு அதுகளையும் பார்த்தாலும் எக்கச்சக்கமாக தான் பேர். ஆனால் விடுதலைன்னு சொல்லி சாமத்தில் பேருமாப்பா வாதனை வந்தால் பஜ்ரவண்டா அங்கே வந்து நிற்கும். எங்களுக்கு பார்க்கக்கூடிய அளவு தெரியும். அதை பார்த்தா பஜ்ரவத்தினா சரி அழிவு தான் அவை போனால் வராது. அது அங்கே எங்களுக்கே நைஸாக புதுசு வந்து காய்ப்போம். சரி ஆக்க போனால் அவ்வளோ இருந்தார் கொண்டே என்னென்ன மேலே தின்னுட்டு வராங்கன்னு தெரியாது. என்ன வந்து என்றால் எந்த தம்பியார்கள் இயக்கத்தில் இருந்தது. மற்ற நான் 84ஆம் ஆண்டு பிஆர்எஃப்ல இருந்தது இருந்த நானும் ட்வின்ஸ். அப்போ நான் இரணையில் அவன் என்னச்சுன்னா என்ன பிடிச்சது என்ன பிடிச்சி கொண்டு அணியாவது. அப்போ நான் சொன்னேன் இந்த பிள்ளை 8 மாத குழந்தை பிள்ளை மாவு பேக்கெட் வாங்க தான் நான் வந்த இடத்துல என்ன பிடிச்சவங்க ஏற்றி கொண்டு வரவங்களானே ஏற்றி கொண்டு தான் நாங்கள் கொண்டு போட்டவங்களே என்ன ஒவ்வொரு காமையாக மாற்றி அண்ணர் ஒன்றுலேயும் இல்லை. அண்ணர் சின்னதில் 1000 ஓடிக்கணும் இந்த கார் ஓடிக்கணுங்க தான் வந்து பிடிச்சின்னு போனவங்க.
நீங்கள் 86ஆம் ஆண்டு இருந்து பிறகு விலத்திட்டீங்க. நான் விலத்திட்டேன். அப்ப உங்களோட வீட்டுல 4 பேரை கொண்டு போனவங்களோ 3 பேர்? 3 பேர். 3 பேரை கொண்டு போனவங்க. அண்ணாவையும் உங்களோட 2 தம்பியையும் உங்களையும். என்னையும். அதுல தப்பி வந்தது நீங்கள் ஒரு ஆள். என்ன பண்ணி தான் விட்டாங்க. உங்களோட அண்ணாவும் தம்பிக்கும் என்ன நடந்தது இது வரைக்கும் தெரியாது. நீங்கள் இருந்த காலத்துல அங்க நீங்க புலிகளுக்கு யாராவது பெரிய ஆகல மாத்தியா மாதிரி பொட்டம்மான் மாதிரி யாரையாவது கண்டிருக்கிறீங்களோ? கண்ணால அங்க வந்து போன மாதிரி ஏதாவது? அங்க இரவுல மீட்டிங் கொண்டு வருவாங்க. அங்கே வந்து போகிறோம் பெரிய ஆக்கள் எல்லாம் வந்து போகிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் வந்திருக்கு நாங்கள் மீட்டிங் நடக்கண்டி அதில் 2 ஹோல் தான் இருந்தது. முன்னுக்கா ரூமும் சில ஒரு ரூம் தான் 2 ஸ்டோர் தான் இருந்தது. அதெல்லாம் இதில் எங்களுக்கு பார்த்தா தெரியும் பெரிய பெரிய ஆகணும் கொண்டாந்து நேராக மீட்டிங் நடக்கும். அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் தண்ணி விடாயினா உடுப்பி நெச்சா குடிச்சு போடுவோம். நல்ல பிள்ளைகள் மாதிரி இருந்துடும். ஆனால் குடித்தால் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அடிதான். அந்த பெரிய பெரல் அதெல்லாம் தண்ணி அடிக்காந்து வைப்பாங்க. அதில் ஒரு ஜனம் நைஸாக குடிச்சிட்டு வந்து நாங்கள் இருந்துடுவோம். ஆனால் பெரிய ஆக்கள் விசாரணைக்கெல்லாம் பாருங்க. ஆனால் பொம்பரும் மேலால் சுற்றும். அந்த நேரம் பொம்பர் தானே சுற்றும். இந்த ரோசா அதை பார்க்க இங்கே எங்களை கடிக்க போகிறாங்க எங்களை வேணும். அப்படி தான் எங்களை வச்சு வேலையை வைக்கவன். விலங்குகளோட கிடங்குகள் போட்டவன் மங்கல் கிடங்கெல்லாம் போட்டவனோ அந்த நேரம் இது வந்து சுற்றி இருக்கும். அது வேறு எங்களுக்கு பயம். மல்லியன்னு சொல்லி உங்கள் மல்லாத்தில் அவரை தலையை கொண்டு போனவன். மல்லி அவரை எங்களோட நாங்கள் வந்திய வேலையில் முள்ளு கம்பியெல்லாம் வெட்டி துப்புராக்கினேன். என்னையும் வேலை கொஞ்சம் பேரில் வேலையில் துப்புராக்கிறதுக்கு எடுத்தவங்க துணுக்காக்கலாம். எங்களும் விலங்கு தான். விலங்கோட ஒன்றும் செய்யலாது. ஓடைமையில ஒன்றும் செய்யலாது. இப்போ 2 பேரை உண்டாக்கி வெல்டிங் பண்ணி போட்டா என்னண்டு நீங்கள்? ஐயோ அப்போ அதுதானே பெரிய கரைச்சல். நான் எனக்கு டொய்லெட் வந்தால் நானும் போயிடாது. அவரைத்தான் தண்ணி எனக்கு ஒரு ஆளுக்கு தண்ணி விடையன்னா இப்போ தண்ணிவே நான் நைஸாக போய் குடிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இவரை கெஞ்சி மண்டாடணும். வாடாடா வாடா நைச்சாப்பில் வாடா இப்போ தண்ணி விடாயன்னு அவசியம். ஐயோ கொண்டாண்டா அடிக்க போடுவாங்க. இன்னும் அடிக்க நப்பலை ஓடி குடிச்சிட்டு வருவாங்க வாடான்னு சொல்லி கெஞ்சி மண்டாடுவோம். அப்படியும் கெஞ்சி மண்டாடி போய் புடி ஓட்டுடும். புடி ஓட்டா 2 பேருக்கும் சாப்பிட்டுட்டார். அடி ஏன்டா இல்லைண்டா அடி. 2 பேரையும் வெல்டிங்கால எத்தனை அடி இடவழியில் ஒட்டி இருக்கும்? அது இந்த புற்றுலரால காட்டுங்க. என்றால் இதே கூடி போய் இந்த இதில் இப்படி நிலம் பெறும். ஒரு ஆளின் காலும் மெட்டாளின் காலும் இந்த இடவழியில் ஒட்டி இருக்கு. அப்போ என்னென்ன டாய்லெட் இருப்பீங்க நீங்கள்? இருக்கிறதா தான். அப்போ என்ன செய்வீங்க? என்ன செய்ய இருக்கத்தானே வேணும். அப்போ அதான் எப்படி இருப்பீங்க? அது பக்கத்தில் இருப்பார் நீங்களும் இருப்பீங்களா? அப்படியே ஷாப்பிங் பேக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு அவசரத்துக்கு வந்தால் ஷாப்பிங் பேக் அவரை எழுப்பி இருத்தி போட்டு நீங்கள் இருக்க வேண்டியது. அப்படித்தான் அங்கே நடந்தது. ஆனால் பேருந்து அதுக்கு கொஞ்ச நாள் போக விலங்க பேருந்து விட்டாங்க. ஒருத்தர காலை வெட்டி போட்டால் பேருந்து தனித்தனியாக புணச்சி விட்டாங்க. தண்ணியாண்டா இப்படி இந்த காலத்தில் இப்படி கூட்டி வச்சுட்டு புணச்சி விட்டாங்க. உங்கள் ஒரு ஆளுன்ற 2 காலையும் அப்படியே வெடிங்கால ஒட்டி விடுறது. நீங்கள் தப்பி தாவி ஓடி போகிறோம். அந்த கண்டி அப்படி அப்படி போய் காலெல்லாம் புண்ணு ஆக்கினா அந்த அடிச்சு காயங்களுக்கு எல்லாம் மருந்துகள் போடுறேன் இல்லையா? நிறைய பேர் சொன்னாங்க அப்படி இருக்குது. கண்டனீங்களா? அப்படி நடந்துருக்கு. நான் கண்ணேன் அடியல் ஊற்றினா தொழிலுக்கு போகணுன்னாலும் கரைச்சல்லாம். ஒரு ஆள் பின்னால் போயினா பின்னாடி பிடிச்சி பின்னால் இருத்தவனும் பாவங்கள். அப்படி சித்திரவதையெல்லாம் நடந்தது. இப்ப இந்த இடம் வந்து இந்த துணுக்கா கேம்ப் முகாம் உங்களை வச்சிருந்த முகாம் வந்து மாங்குள சந்தியால மெல்லாவி ரோட்டால போக ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு தெரியும். தெரியும் இடம் தெரியும் எனக்கு. இப்பவும் தெரியும். ஆனா இப்ப நான் அந்த கடைசியா இருக்கா போய் பார்த்தேன். நான் அந்த இடத்த பார்த்தேன். அப்ப விளாங்கையெல்லாம் வாங்கி நான் போய் அதுல இந்த சினையப்படியும் ஒரு ஆள் துணுக்கால இருந்தது. அப்போ இதுதான் துணுக்காடா. நான் சொன்ன துணுக்கால எங்களை வச்சிருந்தா அந்த இடம் அங்கே போயிடாத பார்த்தேன். அந்த ஒரு பத்தை என்னன்னு சொல்றேன் அந்த முள்ளு பத்தை பூக்கண்டுக்குன்னு சின்ன நேரம் வச்சே பாய்ப்பாங்க. இப்போ அது காடு மையம் ஆகிட்டு அந்த இடம். திருப்பி போயிதுன்னா சினையப்படியும் துணுக்கால இருந்தவன் சந்தியில் ராசன் சினையப்படினா அங்கே போனோம். அந்த இடத்துக்கு பார்ப்போன்ட்டு போனோம். அதுக்கானே நாங்கள் கேவலப்பட்டனாலும் போய் வடியாக பார்ப்போன்ட்டு போனோம். போயிடலாம் உள்ளுக்கு போயிடலாம் போச்சு. துணுக்கா சந்திலேருந்து இந்த சைட் அதாவது மாங்குளம் சந்தியில இருந்து துணுக்காய்க்கு போற ரோட் மல்லாவி போற ரோட்டா மாங்குளத்தில் வந்து போனாங்க. போயிட்டானா துணுக்கா சந்தியில இறங்கி வெண்டை விட்டு தான் போனாங்க. சினைப்படின்ற விட்டு இது எங்களை கொண்டு போய் நீங்கள் அதை கேட்குறீங்களா? கொண்டு போய்க்க
ரொய்யால உங்களை சிறை வச்சிருந்த இடத்த கேட்குறேன். அந்த இடம் ஞாபகம் இருக்கா? அது தெரியும் எனக்கு. நாங்கள் அந்த இடத்துக்கு போனது உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்களா? இல்ல இல்ல இல்ல. உங்களை இப்ப அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனா நீங்க அடையாளம் காட்டுவீங்களா? இதான் இடம். இடம் நான் காட்ட முடியும் உங்களுக்கு. அது அங்க காவலுக்கு நின்ற ஆக்கள் புலிகள்ல எத்தனை பேர் நின்ற வினம், எப்படியான ஆக்கள் நின்ற வினம், அவையோட வயசு விவரங்கள் அதில் பற்றி இருக்க சொல்லுங்க. அவைகள் வந்து 18 வயது 19 வயதுல 20 வயது 25 வயதுல அப்படி எல்லாம் நின்றவங்க. அப்படியே நாக்கெல்லாம் நின்றவர்கள். எத்தனை பேர் நின்றிருக்கணும்? ஐயோ அது பெரிய கேம் தானே. ஆனால் கைதியில் வச்சு பார்க்கணும். அங்கே அவங்க பெரிய கேம் தானே அது. அங்கே இருந்தவங்க அங்கே இப்போ பேர்கிட்ட இருந்தவங்க. சுற்றி வர காடு தானே சொல்லலாம். கோபுரம் மாதிரி அதெல்லாம் இருந்தது. அந்த காவல் கோபுரங்கள் இருக்கும் அரசாங்கத்தின் சிறைச்சாலையில் அப்படி இருந்ததா? அப்படி கண்டீங்களா? அப்படி நாங்கள் காணையில் நாங்கள் போய் முள்ளுக்கு மீது அடிச்சு எல்லாம் வெளியாக இருந்தது. அந்த இஸ்ரோவை சுற்றி முள்ளு கம்பி ஃபுல்லாக அடிச்சு விட்டுக்கு வந்தது. அடிச்சுட்டாங்க இருந்தது. உள்ளுக்கு வேறு ஏதாவது புலிகள் என்ற இதுகள் உள்ளுக்கு நடந்ததா? இப்போ உங்களுடைய சித்திரவதை கூடம் சிறைச்சாலை தவிர வேற மீது இந்த சொல்ல வாகனம் திருத்துற இதுகள் அப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் அதில் கேட்பாங்க கையில் உனக்கு என்ன வேலை தெரியும், மற்ற உனக்கு என்ன வேலை தெரியும் சொல்லி மேசன் வேலை தெரியும். மேசனுக்கு போட்டு அங்கே வேலையை செய்ய கொண்டு போவாங்க. மற்றது பெல்டிங் பண்ணுறதுக்குண்டா அங்கே அவரை வச்சுட்டானே எங்களுக்கு காலையில் பெல்டிங் பண்ணுவாங்க. பாவம் அந்த கன்றாய் பார்க்கல அவனை கண்ணுக்கும் சுவந்து போய் அவன் மருத்துவத்திலையும் கிடந்தவன். கண்ணையெல்லாம் அதான் கிடந்தவன். இரவு பகலும் கூட பெல்டிங் விட்டுத்தான். ஆக்களுக்கு எல்லாம் விட்டவன் வச்சு பார்க்கல. சரி, இப்போ நீங்கள் வெளியில் வந்த பிறகு நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய மருத்துவ அறிக்கை எல்லாம் காட்டினீங்கள். அவைய செய்த சித்திரவதையால் உங்களோட கிட்னி எல்லாம் பழுதாகி இப்போ வேலைக்கு போகலாம். அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு பாருங்க செய்கிற வேலையால் இப்போ நான் இப்போ பிற்காலத்தில் எல்லாம் பாதிக்கும்னு சொன்ன மாதிரி இப்போ பிற்காலத்தில் எனக்கு இப்போ இந்த கால் கையெல்லாம் பிறச்சி இப்போ கிட்னி வெட்டம். எனக்கு அங்கே சிலுப்பக்கட்டை 20 சிலுப்பக்கட்டை ஏற்றுறான வேலை. உங்களோட அடிபாடுகள் போய் தண்டவாளங்களில் இருந்து தண்டவாளத்தை ஏற்றி முந்தி அந்த நேரம் காங்கிரஸ் சீமெந்த நேரம் அடிச்சு கொண்டு வந்தேன். 20 பகலாம் 24 ரோரி அவனும் நான் சாமந்திரம் பறிச்சினாங்க. சீமெந்து உணாவில் அங்கே பறிக்கணும் இங்கே பறிக்கணும் அப்படியெல்லாம் பறிச்சு அதில் எனக்கு வெளில இந்த பூரான் விதையில் குத்தி தான் எனக்கு இந்த கிட்னி வெட்டம் கண்டுபிடிச்சது. அதே நாரியெல்லாம் அடிதான். இப்போ கூட 2 கிட்னியும் செயலில் வந்துட்டு வேலை செய்ய. ஒரு கிட்னியான் ஒன்று வேலை செய்யாது, ஒன்று வேலை செய்யும். ஒன்று வேலை செய்யாது. இப்போ ஆஸ்பத்திரி போகிறீங்களா? கிளினிக் எல்லாம் போய் வரணும். கிளினிக் போய் வரணுங்களா? அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? தொழில் செய்ய என்னால் தொழில் செய்யலாது. தொழில் செய்யலாது. இப்போ அது அந்த நேரம் இந்த சித்திரவதை தோல் மூட்டு வரது கைகாலெல்லாம் ஒரு வலி. இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 58 வயசு. 58 வயசு. அப்போ உங்களை கொண்டு போய்க்கு எத்தனை வயசு? அப்போ அந்த நேரம் எனக்கு 22 23 வயசு. அப்போ வரும் 22 23 வயசு வரும். உங்களை உங்களை விடுதலை செய்ய நீங்களா தப்பி வரல. அவங்க கொண்டு உங்களை விட்டவங்க விடையாக்க என்ன சொல்லி விட்டவங்க? ஏன் உங்களை விட்டவங்க? ஏன் உங்களை கொல்லையில அவங்க என்ன விட்டேன்னு சொன்னால் கொஞ்ச நாள் விசிட் காட்டினவங்க கையில் தாயப்பனை காட்டுறதுக்காக விசிட் காட்டினவங்க. அப்போ மாதம் இது 2 ரொடியில் வந்து ஆக்களை ஏற்றுவாங்க. எங்களை தான் கைதியில் தான் கொண்டு இங்கே கோப்பா களியங்காடு இருவாளன்னு சொல்லி கொண்டு அங்கே விசிட் காட்டுறது. அப்போ அதில் அம்மா அப்பா எல்லாம் பெரிய கேப்பின வந்து அண்ணரை கண்டியோன்னா அண்ணரை கண்ட. அப்போ அண்ணி எங்களோட அண்ணற்ற மனுஷி வந்தது எங்கள் அண்ணன் கேட்டு நான் அண்ணன் எல்லாம் உத்தரவு இல்லை என்ன நடந்துச்சுன்னா தெரியாது. அவன் வந்து என்ன கட்டி பிடிச்சாலும் எங்கே இருக்கிறாரோ செத்துட்டாரோ நான் எனக்கே ஒன்றுமே தெரியாது. என்ன தான் காட்டி கொண்டிருக்கான் என்னென்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி நானும் அவளை சென்றால் எழுதுனேன். எனக்கு கொஞ்ச நாள் போவதான் விசிட் காட்டி தான் இப்போ என்ன ரீலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி எங்களில் கொஞ்சம் பேர் 45 பேரை விட்டாங்க பேப்பரில் வெளியிட்டு விட்டு அப்பா வந்து சைன் வச்சு எடுத்தது. அப்போ இவரோட இப்போ தயானின்ற இவரோட அப்பாவே விடையில அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அது கொண்டு போனவங்கள நாக்களை என்னென்ன நடந்துச்சே எங்களுக்கு தெரியாது. கண்ண பேர் இல்லை. அவரோட அப்பாவோட அவன் அப்பாண்ட இன்னும் 2 சகோதரங்களையும் கொண்டு போனவங்க தெரியும். அது எனக்கு வழியா தெரியும். 3 பேரும் தெரியும். அது எனக்கு வழியா தெரியும். என்ன அது எனக்கு நடந்த நான் சம்பவத்தை நான் சொல்லுவேன் படிவா.
ஆனால் வெள்ளையன்னு சொல்லி ரொட்டியாடு இல்லை ஆண்டு அங்கே போய் தான் இந்த கதையை நான் அறிஞ்சேன். நான் பஜுராண்டு வந்து நின்றது இவரை அரியதுரையும் அங்கே கொண்டு போன மாதிரி அவரையும் கொண்டு மற்ற சொக்கன்னு சொல்லி அங்கே பிசிக்கில் அவை 3 பேரையும் கொண்டு போனது. பஜுரான் அந்த இயக்கங்கள் வச்சிருந்தது. பஜுரா வந்து கொண்டு போனவன் கொண்டு போனாக்க வேற இல்லை. 3 பேரும் எங்களோட மாமா அம்மா அந்த சகோதரங்கள் மச்சால் தானே. 3 பேருக்கு எங்களுக்கு 3 பேருமே திரும்பி வேற இல்லை. உங்கள 3 பேரை கொண்டு போய் 2 பேரை கொலை செஞ்சு போட்டாங்க, ஒரு ஆளை உங்களை விட்டுட்டாங்க. எங்கட 3 பேரும் திரும்பி வேற இல்லை. ஆனா அதுல ஒரு ஆள் தான் புவனேஸ்வரன் என்று சொல்றாரு, நாங்க பூமானு சொல்றோம். தெரியுமே உங்களுக்கு? தெரியும். அவர் வந்து இபிஆர்எல் போஸ்டர்கள் ஒட்டின பேப்பர்கள் வித்தது மட்டும்தான் செஞ்சேன். தெரியும் தெரியும் தெரியும். மற்ற 2 பேரும் அப்படியும் கூட தொடர்பு இருக்கல. இப்ப நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தொடர்பு இயக்கங்கள்ல இருந்த விதமா தொடர்பு இருக்கா உங்களுக்கு தெரியும்? அவர் பூவன் இயக்கத்துல இல்ல, சும்மா பேப்பர்கள். அப்ப அந்த நேரம் எனக்கு தெரியும். அவர் இதுல ஒன்றுலாம் ஈடுபாடு இல்லை. ஆனா பேப்பர் இருக்கான் அவற்றை வாழ்க்கை ஓட்டுனவர். ஆனால் அவரையும் கொண்டு போனதான். ஆனால் அவரே எங்களோட வைக்கிறீர்கள், வேறு காமிகள் எங்கேயும் கொண்டு போயிருப்பாங்க. பூவன் தங்கத்துல எல்லாம் எங்களோட இருந்தது. மற்ற அரிய எங்களோட இருந்தது. எங்களோட இருந்தது. எல்லாருக்கும் அடிதான் சித்திர. அங்கு திரும்பி தப்பு இல்லாது இருக்கிறதுக்கெல்லாம் ஆமா பூஜாண்டு போட வேண்டிய. இப்போ நாங்கள் இவருடைய பாதுகாப்பு கருதி, இப்போ எங்களுக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே இவர் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய சாட்சியாக நாங்கள் இவரை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறதால நாங்கள் இவருடைய அடையாளத்தை இப்போதைக்கு வெளியிட விரும்பல. ஆனால் தேவைப்படுற சட்ட நிறுவனங்களுக்கு இவருடைய சாட்சிகள் நாங்கள் எடுத்து செல்ல உள்ளோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற இதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், துணுக்காயில் மட்டுமல்லாது புலிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் முன்வர வேண்டும். இந்த அநீதிக்கு எதிராக நீதியை பெற்றுக் கொடுக்கிறது. இப்போ இவரை மாதிரி, இப்போ இவருக்கு இவர் ஒரு சாதாரண இந்த மாதிரியான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்படாமல் இவருடைய வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு இவர் இப்படி ஒரு நோயாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னுடைய கைகளால் கால்களால் அவர் உழைச்சு அவருடைய குடும்பத்தை பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு இவ்வாறான குடும்ப தலைவர்களை ஒரு நடைபுணங்கள் ஆக்கியதால அவருக்கு எங்களுக்கு அவருக்கு கதைக்க முடியல, கை நடுங்குது, நடக்க முடியல, உடல் ரீதியாக பாரிய பாதிப்புகள் இருக்கு. அவருடைய மருத்துவ அறிக்கைகள் எங்களுக்கு தந்திருக்கிறார், நாங்கள் அதை பார்த்துருக்கிறோம். ஒரு கிட்னி, ஒரு சிறுநீரகம் செயலிழந்திருக்குது. அதுக்கான காரணமாக இவருக்கு இவர் தாக்கப்பட்ட, இவருக்கு விழுந்த அடிகளால் தான் இவருடைய சிறுநீரகம் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்குது. அப்ப இவ்வாறானவர்களின் எளிய ஏழை மக்களின் வாழ்க்கையை இவ்வாறு பல்லாயிரக்கணக்கானவர்கள், பல நூற்றுக்கணக்கானவர்களோட சாட்சியங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. இவர்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இந்த சமூகம் இவர்களை காப்பாற்ற வேணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதே மாதிரி துணுக்காயில் பாதிக்கப்பட்டு தங்களுடைய சகோதரங்கள் இழந்த பல பேர் எங்களுடைய தொடர்பில் இருக்கிறார்கள். இவர்களை போன்றவர்களுக்கு நீங்கள் உதவ முன்வர வேண்டும். அத்தோடு பாதிக்கப்பட்டவர்கள்ல இப்ப எஞ்சி நல்ல நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு சொல்றதுக்கு எங்கள்ட்ட ஒரு செய்தி இருக்குது. ஜஸ்டிஸ், நீதி என்றது, ஜஸ்டிஸ் இஸ் ஐடியல், ஜஸ்டிஸ் இஸ் அன் ஐடியல், லோ இஸ் த டூல் ஃபார் தட் என்று சொல்றது ஆங்கிலத்தில். அதாவது நீதி என்பது ஒரு உயர்ந்த இலட்சியம். ஆனா அந்த நீதி சட்டம் இருக்கிறதால தானாக கிடைக்காது. சட்டம் என்றது அந்த நீதி அடைகிறதுக்கான ஒரு ஆயுதம், ஒரு டூல். அப்ப அந்த டூலை நாங்க பாவிக்காது விட்டால், அந்த டூலை நாங்கள் யூஸ் பண்ணாட்டிக்கு எங்களுக்கு நீதி கிடைக்காது. ஆகவே இங்க சட்டம் இருக்குது, நீதி ஒரு இடத்துல இருக்குது, பாதிக்கப்பட்ட நபர் இருக்கிறார். ஆனா இந்த சட்டத்தை நாங்கள் இந்த நீதியை கிடைக்கிறதுக்காக பாவிக்க வேணும். நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறதால உங்களுக்கு நீதி கிடைக்காது. நீங்க பாதிக்கப்பட்டவர்கள் முன்வர வேண்டும். இந்த பாதிப்புக்கு எதிராக சட்டம், இப்ப இருக்கிற சட்டங்கள் ஊடாக நீதியை பெற்றுக் கொள்றதுக்கும் எங்களுக்கு இந்த பாதிப்பை இழைத்தவர்களை தண்டிக்கிறதுக்கும் நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேணும். சட்டத்தை நாட வேணும், வழக்குகள் பதிய வேணும், இவர்களை போன்ற சாட்சிகளை திரட்ட வேண்டும். ஆகவே இதுக்கு முன்வாருங்கள் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். இனியும் பயந்து இந்த சரகு புலிகள், இன்றைக்கு புலிகள் என்றதே துடைச்சழியப்பட்டுட்டது. இவங்களுக்கு பயந்து கொண்டு உங்களோட வீட்டில் செத்த மக்களுக்கு, செத்தவர்களை துரோகி என்று இப்ப இருக்கிற இன்றைக்கு நேற்று முந்தின நாள் முளைச்ச காளானுகள் சொல்றதை கேட்டுக்கொண்டு இன்னும் நீங்கள் அடங்கி போயிருப்பீர்களே. ஆனால் உங்களை போல நபும்சகர்கள் உலகத்தில் எவரும் இல்லை. உங்களோட வீட்டில் செத்தவனுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு
அன்பு, உங்களுக்கு ஒரு சொட்டு அன்பு இருந்தாலாவது எழுந்து நில்லுங்கள். ஆம்பளைகள் மாதிரி மனிதர்களாக எழுந்து நில்லுங்கள். மீண்டும் போராட முயற்சி செய்யுங்கள். இன்றைக்கு புலி அழிச்சு துடைச்சு அளிக்கப்பட்டாச்சு. இவர்கள் இன்றைக்கு வந்து ஒன்றும் பிடுங்க முடியாது. பயமில்லாமல் முன்வாருங்கள். முன்வரக்கூடியவர்கள் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்கு இதுக்கு பாரியளவு பொருளாதார உதவிகள் தேவைப்படுது, சட்ட வல்லுநர்களோட உதவி தேவைப்படுது. நாங்கள் இந்த யுத்த கிரிமினல்கள் சலீம் போன்றவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அவர்கள் இருக்கிற நாடுகளை அடையாளம் கண்டிருக்கிறோம். சில பேர்ட்ட விலாசங்களை கூட எடுத்திருக்கிறோம். இவர்களை நாங்கள் நெதர்லாந்தில் இருக்கிற சர்வதேச நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக இட்டு செல்வோம். அதற்கான உதவிகளை முன்வரக்கூடியவர்கள் முன்வாருங்கள், அல்லது அதற்கான உதவிகளை செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கு செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.